அறிவியல் உலகில் இன்று வரை முதன்மையானவராக அடையாளப்படுத்தப்படுபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இளமை காலத்தில் ஆராய்ச்சிக் கூடங்களில் பணியாற்ற வாய்ப்பின்றி எண்ண ஓட்டங்களிலேயே ஆராய்ச்சி செய்தவர். 20ஆம் நூற்றாண்டின் மகத்தான அறிவியல் அறிஞர். அவரது சார்பியல் கோட்பாடு இயற்பியலில் புதிய கோணத்திற்கு கொண்டு சென்றது. அதுவரை கோலாச்சியிருந்த ஐசக் நியூட்டனின் கோட்பாடுகளில் புதைந்திருந்த முரண்பாடுகளை தகர்த்தெடுத்து அறிவியலில் புதிய தளத்திற்கு கொண்டு சென்றது. 1879ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி ஜெர்மனி நாட்டில் வுட்டன்பெர்க் என்கிற ஊரில் ஹெர்மன் ஐன்ஸ்டீன் மற்றும் பவுலின் கோச் தம்பதியினருக்கு ஐன்ஸ்டீன் மகனாகப் பிறந்தார். கூட பிறந்தவர் மஜா என்கிற இளைய சகோதரி. தந்தை சிறிய அளவில் மின்வேதியியல் தொழிற்சாலை நடத்தி வந்தார். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர். எந்த மதப்பற்றுமில்லாதவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறிய வயதில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோது தந்தை அவருக்கு விளையாட்டுப் பொருட்களுக்கு பதிலாக திசை காட்டி கருவி ஒன்றினை கொடுத்தார். அது அவரது வாழ்க்கையே திருப்பிப் போட்டுவிட்டது. அக்கருவியை எப்படி சுற்றினாலும் முள் வடக்கு திசை நோக்கி திரும்பியது அவருக்கு அடக்க முடியாத ஆச்சரியத்தை அளித்தது. ஐன்ஸ்டீன் அறிவு கூர்மையாக இருந்தாலும் பள்ளிக்கல்வியில் மந்தமாகவே இருந்தார். அறிவியலையும் கணிதத்தையும் விரும்பிய அளவில் மொழிப்படங்களை விரும்பவில்லை. தானாகவே தனக்கு விரும்பியதை படிக்கத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் மற்ற மாணவர்களுக்கு மோசமான முன்னுதாரணமாக அமைந்து விடுவார் என்று அச்சப்பட்டு பள்ளி நிர்வாகம் அவரை பள்ளியிலிருந்து வெளியேற்றிவிட்டது. அவருக்கு ஜெர்மனி நாட்டு இராணுவத்தில் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அவர் அதனை விரும்பாமல் அந்நாட்டு குடியுரிமையை விலக்கி பின் சுவிட்சர்லாந்து நாட்டின் குடியுரிமை பெற்றார். அங்குள்ள சூரிஸ் கல்லூரியில் தனது படிப்பை முடித்து 1896ஆம் ஆண்டு இயற்பியல் மற்றும் கணிதத்தில் ஆசிரியராக வேண்டும் என்கிற நோக்கில் பயிற்சி பெற்றார். ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்காததால் சுவிட்சர்லாந்து காப்புரிமை அலுவலகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியில் அமர்ந்தார். பணிபுரிந்து கொண்டே தனது அறிவியல் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்தார். அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டார். 1905இல் முனைவர் பட்டம் பெற்றார். அறிவியல் உலகத்தில் அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். சூரிஸ் பல்கலைக்கழகத்திலும் பெராகுவே பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணியாற்றினார். சிறுவனாக இருந்தபோது நீ படிப்பதற்கு லாயக்கற்றவன் என்று பள்ளிக்கூடம் விரட்டி அடிக்கிறது. பிறகு ஆசிரியர் ஆக வேண்டும் என்கிற போது உன்னால் பாடம் சொல்லித்தர முடியாது என்று மறுக்கப்படுகிறது. எந்த உலகம் அவரை ஒதுக்கித் தள்ளியதோ அதுவே பிற்காலத்தில் அவரை அணைத்துக் கொண்டது. பள்ளிக்கூடம் என்னை தோற்கடித்தது. நான் பள்ளிக்கூடத்தை தோற்கடித்தேன். ஆசிரியர்கள் காவல்காரர்கள் போல நடத்தினர். நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை கற்க விரும்பினேன். ஆனால் அவர்கள் தேர்வுக்காக என்னை தயார்படுத்துவதில் குறியாக இருந்தனர் என்று கசப்பான தனது பள்ளிக்கால அனுபவங்களை நினைவு கூறுகிறார். ஐன்ஸ்டீனின் பொது சார்புக் கொள்கை உலகையே உலுக்கியது. அதுவரை உலக இயக்கத்திற்கான அடிப்படை ஐசக் நியூட்டன் விதிகளை ஆதாரமாகக் கொண்டு அறியப்பட்டது. அதில் சில குறைபாடுகள் இருந்தன. ஐன்ஸ்டீன் அவர்களின் பொது சார்புக் கொள்கை நியூட்டனின் விதிகளில் உள்ள குறைபாட்டினை சுட்டிக்காட்டியதுடன் அதனை தவறு என்றும் வெளிப்படுத்தியது. அதேபோன்று அவரது சிறப்புச் சார்பு கோட்பாடு புகழ்பெற்ற சமன்பாடான E=mc2 போன்றவை சென்ற நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்தது. ஐன்ஸ்டீன் குவாண்டம் எந்திரவியல், புள்ளியியல் எந்திரவியல், அண்டவியல் துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். பல நூல்களை எழுதியுள்ளார். ஒளிமின் விளைவைக் கண்டுபிடித்து விளக்கியமைக்காகவும் கோட்பாட்டு இயற்பியலில் அவர் செய்த சேவைக்காகவும் 1921இல் இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரது கண்டுபிடிப்புகள் மனிதன் அறிவியலின் புதிய பரிணாமங்களுக்கு செல்ல வழிவகுத்தது. 1933ஆம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனி நாட்டுக்கு அதிபராக பதவியேற்பதற்கு ஒரு மாதம் முன்பு இவர் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார். 2ஆம் உலகப் போருக்கு முன்பாக ஜெர்மனியில் அணுகுண்டு தயாரிக்க ஆராய்ச்சி நடைபெற்று வந்தது.
இதனை அறிந்த ஐன்ஸ்டீன் கவலை கொண்டார். அமெரிக்காவும் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும், இல்லையெனில் ஜெர்மனி உலகையே வசப்படுத்திவிடும், பல நாடுகளை உருத்தெரியாமல் அழித்துவிடும் என்று அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் மனு அளித்தார். அதன் பிறகே அமெரிக்கா ஆராய்ச்சியில் இறங்கியது, வெற்றியும் கண்டது. ஜப்பானில் குண்டு வீசி இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. தான் இறக்கும் தருவாயில் அவ்வாறு தான் கடிதம் அளித்ததன் விளைவாகவே அமெரிக்கா அணுகுண்டு தயாரித்தது. அதனால் ஜப்பானில் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டனர் என்கிற வருத்தம் ஐன்ஸ்டீனுக்கு இருந்தது. பெரிய தவறு இழைத்துவிட்டதாக வருந்தினார். வாழ்நாள் முழுவதும் அறிவியல் மனிதகுல மேம்பாட்டிற்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்று விரும்பினார். போரை எதிர்த்தார். காந்தியடிகள் மீது பெரும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். 1955 ஏப்ரல் 17 காலமானார். அப்போது ஐன்ஸ்டீனின் மூளை உடலிலிருந்து நீக்கப்பட்டு ஆராய்ச்சிக்காக பத்திரப்படுத்தப்பட்டது. மூளையில் எண்கள், கணிதம் சம்பந்தமான பகுதிகளில் சாதாரண மக்களை விட அதிக அளவில் மாறுபாடுகள் இருந்தது புலப்பட்டது. பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகளுக்கும் மதிப்பெண்களுக்கும் மாணவர்களை தயாரிக்காமல் அவர்களது விருப்பத்திற்கு தக்கவாறு அறிவியல் சிந்தனைகளோடு உருவாக்கும்போது அதிக அளவில் ஐன்ஸ்டீன்களை நாம் உருவாக்க முடியும். நன்றி.